அனைவருக்கும் வணக்கம். மல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, அவங்க வாழ்க்கையில வாழ்றதுக்கு அவங்க போராட்டம் இருக்கு. அது சொல்லி மாளாது. அதுவும் அவங்களோட வாழ்க்கைக்காக அவங்க போராடினா கூட பிரச்சனை இல்ல. ஆனா, விஜய்யும், வெண்பாவையும் காப்பாத்துறதுக்காக அவங்க தன்னோட உயிரையோ, இல்ல தன்னோட மானத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் மல்லி இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி என்னதான் மல்லிக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இப்ப அவங்க ஒரு ரவுடி கிட்ட போய் மாட்டிக்கிட்டு நிக்காங்க. எல்லாமே இந்த விஜய்க்காகவும், வெண்பாக்காகவும் தான் பண்றாங்க மல்லி. ஆனா, அத விஜய் புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னா, முழுமையா புரிஞ்சுக்கல. ஆனா, அவங்களுக்கு எதிரா யாருன்னா, இந்த ரேணுகா இப்போ புதுசா ஒரு விஷயத்த தூண்டி விடுதாங்க. என்ன அப்படின்னா, விஜய் எந்த காரணத்த கொண்டும் மல்லிகிட்ட பேசிறக்கூடாது. மல்லியும் விஜய்கிட்ட பேசிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில, ஒரு மனநோய் உள்ளவங்க மாரியே செயல்படுதாங்க. அப்போ இதில விஜயும், மல்லியும் பேசாம இருந்தாலே நம்ம கல்யாணத்தில எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அத நோக்கி போம்போது அங்க மல்லிக்கு நெறைய பிரச்சனைகள் வருது. அப்போ மல்லி அந்த பிரச்சனைகள எப்படி எதிர்கொள்தாங்க? அதாவது அவங்க எப்படின்னா, அந்த மாரிகிட்ட இருந்து வெளிய தப்பிச்சு வராங்க. ஏன்னா மல்லிக்கு சிலம்பம், அப்புறம் குங்ஃபூ, கராத்தே இந்த மாரி வாள்வீச்சு, இது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு மல்லிக்கு அதனால எதையும் ஈஸியா சமாளிக்கக்கூடியவங்க தான். அப்ப அந்த மாரிகிட்ட இருந்து தப்பிச்சு வராங்க. கடைசியா அவங்க தப்பிச்சு வந்தா யார்கிட்ட மாட்டுறாங்க? யாருகிட்ட இவங்கள மல்லிய விக்கிறதுக்கு பேரம் பேசுனாங்களோ, அவர்கிட்டயே மாட்றாங்க. அப்ப அவரு ஸ்ப்ரே அடிச்சு மல்லிய மயக்க நிலைக்கு கொண்டு வராங்க. அப்போ மல்லி என்ன பண்ணுவாங்க? வேற ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. அப்ப இதில அப்படி கடத்திட்டு போயிட்டாங்கன்னா, அடுத்ததா மல்லிய யார் தான் காப்பாத்த வருவா? கண்டிப்பா விஜய் தான் காப்பாத்தி ஆகணும். ஏன்னா, இந்த இடத்துல விஜய தவிர வேற யாருமே மல்லிய அவ்வளோ சீக்கிரத்தில காப்பாத்த முடியாது. இதுக்கு இடையில மல்லி இந்த மாரி ஒரு ரவுடி கும்பல்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயம் ரேணுகாவுக்கு, இந்த ரகுவுக்குலாம் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி தெரிஞ்சிட்டு அப்படின்னாலே, என்ன பண்ணுவாங்க, மல்லிய அதே இடத்துல க்ளோஸ் பண்ணதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல விஜய் கிட்ட ஃபோனு யார் கைக்கு போயிரும்? விஜயோட ஃபோன் கண்டிப்பா ரேணுகா கைக்கு போயிரும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, இந்த ரேணுகா எல்லாருமே என்ன பிளான் போடுதாங்க அப்படின்னா, விஜயோட ஃபோன கொஞ்ச நாளைக்கு கைப்பத்தி வச்சுக்கணும் அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. ஏன்னா, விஜயும் மல்லியும் எந்த சூழ்நிலையிலும் ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணிறக்கூடாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த விஜயோட ஃபோன் ரேணுகா கையில இருக்கும். அப்போ ஏதோ ஒரு அவசரத்தில யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி மல்லி ஃபோன வாங்கி பேசணும்னு நெனச்சா கூட அந்த இடத்துல ரேணுகா ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப இதையெல்லாம் இந்த ஃபோனு இது இல்லாம எப்படி மல்லிய விஜய் காப்பாத்துவாரு அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பமே இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. என்னன்னா, அவங்கள்ட்ட அந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்குல்ல. அதாவது 2 பேருக்குமான அந்த அன்புங்கிறது தான் அவங்கள அந்த டெலிபதி அப்படிம்பாங்க. அதாவது ஃபோனே தேவையில்ல. ஒருத்தர் மனசுல என்ன நெனைக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னொருத்தர் உணர்ந்துக்குவாங்க. எப்படின்னா, அது அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் அவங்கள சேர்க்கும். அப்போ அந்த டெலிபதி தான் இங்க ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா, மல்லிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத விஜய் மனசார உணருவாரு. அப்போ அந்த இடத்துல மல்லியுமே மனசுல என்ன நெனச்சிருப்பாங்க, நம்மள விஜய் காப்பாத்துவாரு அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிருப்பாங்க. ஏன்னா, அந்த ரவுடிட்ட கூட மல்லி அதத்தான் சொல்லுவாங்க. "என் புருஷன் விஜய் வரட்டும், உன்னெல்லாம் தூள் தூளாக்கிருவாரு" அப்படின்லாம் சொல்லுவாங்க. மாரிகிட்ட விஜய் அவ்வளோ பெருமையா பேசுவாங்க. அப்போ அதனால இறுதி கட்டத்தில எப்படியாவது மல்லிய விஜய் தான் காப்பாத்துவாரு. அவருக்கு ஃபோனே தேவையில்ல. கையில அந்த மனசுல உள்ள அந்த எண்ண உணர்வு, அந்த எண்ண அலைகளே மல்லி எங்க இருக்காங்கங்கிறத அவங்களுக்கு கண்ணால காமிச்சு குடுத்துரும். அப்போ அந்த இத வச்சு தான் போய் மல்லிய காப்பாத்துவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நெறைய பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா, இவங்க மல்லிக்கு பிரச்சனை இல்லன்னா, அது வேற பொழுதே விடியாது. அந்த மாரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.